பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். இது என்னன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். இது வந்து கூலருக்கு பின்னாடி இருக்கும் பார்த்தீங்களா, சிலவங்க வந்து அதுலேருந்து வைக்கல் மாதிரி போடுவாங்க, புல் மாதிரி இருக்கும். அது போட்டு கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வம்பாயிருது. இது அது பதில் இது வேறு அட்டையில் இருக்கும். இது வந்து நல்லா கூலிங்கும் வரும், சீக்கிரம் வம்பாவாது. இது பேர் அனி பேடா. இது வந்து பெருசாக இருந்தது. நாங்கள் கூலருக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த பக்கத்தில் ஒரு சைஸ், இந்த பக்கத்தில் சேம் சைஸ் கிடைக்காது. நம்ம சின்னது பெருசாக்க முடியாது, சின்னதாக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தான் நாங்கள் அதை போட போகிறோம். இது பாருங்க, இந்த ஹேண்டல் மாதிரி இருக்குது. அப்படி கரகரன்னு சூட் கேஸ் மாதிரி இழுத்துட்டு போயிடலாம். இதுக்கு தான் போட போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமர் வந்து அந்த வெயிலுக்கு மக்கள்லாம் கூலரை வாங்கலாமா ஏசியை வாங்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏசி இருக்கா கூலர் இருக்கா கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ தான் திருநெல்வேலிருந்து எங்கள் குழந்தை முன்னாடியை ஃபோன் பண்ணியிருந்தாங்க. எக்கா நம்ம வீட்டில் ஏசி வாங்கி மாட்டியாச்சுக்கா, ஏன்னா 2 குட்டி குட்டி குழந்தைங்க இருக்காங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு வெயில் தாங்க முடியாது, அதனால் ஏசி வாங்கி மாட்டியாச்சுக்கா. ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்க. நானும் அவங்களுக்கு காங்கிரேட் சொன்னேன். அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. வீடெல்லாம் தர மாதிரி பங்களா மாதிரி கட்டியிருக்காங்க. ஆனால் ஏசியெல்லாம் மாட்டல, எங்களோட வெக்க தாங்க முடியல. ஒரு குழந்தைக்கு 5 வயசு ஆகுது, ஒரு குழந்தைக்கு 2.5 வயசு ஆகுது. குழந்தைங்க பேரம்பரை 2 பேருமே தாங்க முடியலன்னு ரொம்ப ஹாப்பியாச்சு. அவங்களுக்கு காங்கிரேட் தான் சொன்னேன். அது மாதிரி நீங்கள் இந்த வருஷம் வெயிலுக்கு கூலர் வாங்குனீங்களா ஏசி வாங்குனீங்களா சொல்லுங்கள். நமக்கே தாக்கு பிடிக்க மாட்டேது. இப்போ சின்ன சின்ன பச்சை பிள்ளைங்களாம் பாவம் பார்த்தீங்களா, பணம் இருக்கவங்களாம் ஏசி வாங்கிக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனையோ ஃபேமிலியில் வந்து ஒரு ஃபேன் வாங்க முடியாத நிலையில கூட மக்கள் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நினைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. மெயினாக கை பிள்ளைங்க வச்சுருக்குங்க, சின்ன பிள்ளைங்க இருக்க வீட்டிலலாம் ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னாச்சு, எல்லாரையும் இந்த கடவுள் காப்பாற்றுவார். இது இப்போ நாங்கள் இந்த பக்கத்தில் கொஞ்சம் கட் பண்ணணும், இந்த பக்கத்தில் கட் பண்ணணும், 2 பீஸ். இப்போ வந்து லென்த்துலேயும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கட் பண்ணியாச்சு, இந்த லென்த் கட் பண்ணியாச்சு. இப்போ அதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அந்த இதையும் அதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சைஸ் வந்து நம்ம தான் சின்னது பெருசாக்கிக்கணும். இதையும் கொடுத்துடலாம். இப்போ ஒரு சொட்டு தண்ணி இந்த பக்கம் வராது, பிஞ்சி போகும் உடஞ்சி போகணும் பயம் கூட கிடையாது. இந்த மக்கள் என்னென்னா ஓட்டையாகி தண்ணியெல்லாம் இந்த பக்கம் வந்துருக்கு. அவ்வளோதாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ மீண்டும் ஹேண்ட் பேக்கை மாதிரி இழுத்து இங்கே கொண்டாந்து வச்சாச்சு. இல்லைங்களா, வெயில் வந்தால் தான் நம்ம கூலர் ஏசின்னு சொல்கிறோம். பணக்காரங்களுக்கு 24 மணி நேரம் ஆஃபீஸில் ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம கூலர் கூட ஒரு செல்ஃபி பிடிச்சா கண்டிப்பாக ஒரு சின்ன லைக் தாங்க. பாய். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி கூலராக ரிப்பேர் ஆனால் எங்கே கொண்டு ரிப்பேர் பண்ணுவீங்க சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவு செஞ்சுக்கிறேன். டெட்டா பேபி, லவ் யூ.